வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. நான் என்னுடைய ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா, கேன்சர் சொல்லிட்டு அதனுடைய முதல் பார்ட்டு சொல்ல போகிறேங்க. டெஸ்ட்டு எப்படி எடுத்தாங்க, என்னென்ன மாதிரி டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஒன்னாக போட போகிறேன். கேளுங்க. அதாவது இந்த மாதிரி எனக்கு டவுட் வந்தோடனே டாக்டர் அம்மாட்ட போய் காமிச்சேன். நான் எப்போது காட்டுற டாக்டர் அம்மாட்ட காமிச்சேன், இந்த மாதிரி இருக்குது மேம் அப்படின்னு. அதை அமைக்கி பார்த்துட்டு இப்படி இருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் ஒரு டாக்டர்கிட்ட அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே போய் காமிங்கன்னு சொல்லி கேன்சர் டாக்டர்கிட்ட கொண்டு அனுப்பிச்சி விட்டாங்க. சண்டே சாட்டர்டே தான் வருவாங்கன்னாங்க. அவர்கிட்ட போய் காமிச்சதும் அவர் பார்த்துட்டு இப்படி இருந்தால் கேன்சர் தாம்மா சொல்லுவோம், பயாப்சி எடுக்கணுமா, பயாப்சி டெஸ்ட் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு. சரி எப்போ சார்னா, இப்போவே எடுத்துடலாம், நீங்கள் 4000 பணம் கட்டிட்டு பெட்டில் சேருங்க, ஒரு 1/2 ஆகும் அப்படின்னாரு. சரின்ட்டு பெட்டில் சேர்ந்துட்டு பயாப்சி எடுத்தாங்க. பயங்கர வலிங்க, என்னால் தாங்க முடியல. ஒரு 10 நடம் இன்ஜெக்ஷனை உள்ளே கட்டியில் விட்டு 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 எடுத்து சதையை எடுத்து 10 நிமிஷம் எடுத்தாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி 1/2 வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதோடு போயிட்டு 4 நாள் கழித்து ரிப்போர்ட் வரும், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. அதோடு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 4 நாள் கழித்து போனதும் உங்களுக்கு கேன்சர்னு தாம்மா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், வந்து செகண்ட் ஸ்டேஜி, நீங்கள் வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம், நீங்கள் வெளியில் வேணாலும் பண்ணலாம், ஃபஸ்ட்டு 1 lakh கட்டுங்க, ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னாரு. அப்புறம் எல்லாத்தையும் ஒப்பீனியன் கேட்டேன். அவங்க வந்து எல்லோரும் சொன்னாங்க, அடையாரில் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு, நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னாங்க. சரிட்டு அப்புறம் பாப்பா சென்னையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா, அதனால் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தாங்க ஃபஸ்ட்டு எழுதணும். அவன் என்ன பண்ணுறாங்க, போய் பார்த்தா அங்கே பயங்கர கூட்டம், ரஷ்ஷு. பார்த்ததுமே எனக்கு என்னடா இவ்வளோ கூட்டம், இவ்வளோ வியாதியா அவங்களுக்கு அப்படின்னு பயந்து போயிட்டேன். அதோட அப்புறம் வெயிட் பண்ணி அந்தந்த கவுண்டருக்கு ஆள் வந்ததும் கவுண்டரில் ஃபார்ம் கொடுத்தாங்க. ஃபார்ம் வாங்கி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, எத்தனை வயசில் கல்யாணம், எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, எத்தனை அபார்ட் பண்ணீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன, உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன, இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி, உங்கள் பையன் வேலைக்கு போகிறாங்களா, பொண்ணு என்ன வேலையில் இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, எல்லாமே இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு, அதில் நாம் எவ்வளோ சம்பளம் எந்த வருமானம்னு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாரி அவங்க கேட்டகரி பிரித்து நமக்கு அமௌண்ட்டு ஏபிசின்னு போட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து சி போட்டுட்டாங்க. 4000 சம்பளம் போட்டிருந்தேன் மாதம், அதனால் சி கேட்டகரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு மத்தியானம் 2 மணிக்கு டாக்டரை பார்த்தேன். பார்த்துட்டு அவங்க டெஸ்ட்டுக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரு 30,000 டெஸ்ட்டு. நான் சி கிளாஸுங்கிறதுனால எனக்கு 30,000, இல்லைன்னா அது ஒரு 1 lakh வரும் அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம். வெளியில் ப்ரைவேட்டாக காமிச்சாக்கா எனக்கு ஒரு 30,000 ஆச்சு. அந்த டெஸ்ட்டெல்லாம் ஒன்று ஒன்றா, அல்ட்ராசவுண்டு, எக்கோ டெஸ்ட்டு, மெமோகிராம், லாஸ்ட்டாக தாங்க எனக்கு வந்து பயாப்சி டெஸ்ட் எடுத்தாங்க. திரும்பவும் பயாப்சி, அந்த டெஸ்ட்டுக்கான பயாப்சி இது நீங்கள் பழசு வச்சுருந்தா அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது லேப் எதுன்னு தெரியுமா, அதெல்லாம் தெரியல சார் மேடம், அங்கே நாங்கள் எங்கள் ஊரில் கொடுத்தது, இங்கே சென்னைக்கு வந்து தான் வந்தது, தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப பயாப்சி எடுக்கணுன்ட்டாங்க. அப்போது பயங்கரமாக அழுதுட்டேன்னு வச்சுங்களேன். அது பயாப்சி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 4 days வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப காமிச்சேன். உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜி, உங்களுக்கு கேன்சர் தாம்மா, ட்ரீட்மெண்ட் பண்ணணும், சுகர் டெஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னாங்க. எல்லா பிளட் டெஸ்ட் எடுத்து சுகர் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. திரும்ப அதுக்கு ஒரு 15 நாள் சுகரை கம்மி பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்தேங்க. அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததை அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.